சிஎஸ்கே நீ கொடுத்த பிக் அப்டேட்டுங்க. இந்த ஒரு அப்டேட்டை நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேனியில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ சிஎஸ்கேவுடைய ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஒரு அதிகாரப்பூர்வத்தை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கேனியில் முக்கிய மாற்றங்கள் நடக்க போகுது. அந்த மாற்றங்கள் சிஎஸ்கேனியின் முக்கியமான வெற்றிக்கு முக்கிய பதிலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவுடைய கேப்டனை மாற்றுற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. திடீரென்று சிஎஸ்கேவுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த போட்டியில் விளையாட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியல, திடீர்னு ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தல தோனி அவர்கள் இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காருங்க. தல தோனி அவர்கள் உள்ளே வரதுனால சிஎஸ்கேவுடைய அந்த கேப்டன் பதவி போகும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் சிஎஸ்கேனிக்கு ஒரு புதிய ஓப்பனிங் பேரை களமிறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஸோ யார் அந்த ஓப்பனிங் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சு சாம்சன் வர்சஸ் ஊர்வில் பட்டேல், அவங்க ரெண்டு பேரையுமே ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஏன்னா தொடர்ச்சியான ஸ்ட்ரகிளில் இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் ஆடினா இனிமேல் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் அவரை ஒன் டவுனுக்கு அனுப்பிட்டு நம்ம சஞ்சு சாம்சனையும் ஊர்வில் பட்டேலையும் ஓப்பனிங் ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, ஸோ என்ன பண்ணலாம், ஸோ பிளேயிங் லெவலில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம், நீங்கள் எந்த பொசிஷனில் ஆடுறீங்க, மேபி ஒன் டவுனில் ஆடுறீங்களா இல்லை பின்னாடி போகிறீங்களா முன்னாடி போகிறீங்களான்னு சொல்லிட்டு பல டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஆக மொத்தத்தில் ஒரு சம்பவம் இருக்க போகுதியா, அது மட்டும் நல்ல உறுதியாக தெரியுது. ஓப்பனிங் மட்டும் ஊர்வில் பட்டியலை வந்துட்டானா அவனை குஜராத்தெல்லாம் பிரித்து மேய போகிறான், வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு நல்ல கம்பேக் பண்ணணும் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட வர போகிறோம். இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்க போகுது. நம்ம சேப்பாக்கம் சென்னை கோட்டையில் கண்டிப்பாக வேறு லெவலில் கலக்கல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓப்பனிங் மட்டும் நியூ ஓப்பனிங் மாற்றிட்டாங்க அப்படின்னா அவனை அவன் சிக்கனாலையும் சின்ன பெண் ஆக போகிறாங்க. நான் மற்ற டீமை மட்டும்தான் பவர் பிளேயில் இவ்வளோ அடிச்சிட்டு இருப்பீங்களா, கண்டிப்பாக எங்ககிட்டையும் குவாலிட்டி இருக்குது. நாங்களும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஐஎஸ் ஸ்கோரை பதிவு பண்ண தான் போகிறோம். எங்கள் அடியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாங்களாம் சோதா பசங்களாக அடியை மட்டும் பாருங்கள் இனிமேக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க போகிறாங்க நம்ம இளம் சிங்கங்கள். சஞ்சு சாம்சனும் ஊர்வில் பட்டியலும் கண்டிப்பாக ஓப்பனிங் இருக்காங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ருத்ராஜ் ஒன் டவுன் பொசிஷனாக தரமான செட்டப்புங்க. பிளேயிங் 11 ஒன்றுமே பண்ண முடியாது, மிரட்டும் சிஎஸ்கேவனின் பிளேயிங் 11 கூட சொல்லலாம், அந்தளவுக்கு தரமாக இருக்கும். என்ன பொறுத்தவரை ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சுவும் ஊர்வில் பட்டியலும் கண்டிப்பாக ஒரு செட்பேக் பிளேயர்ஸாக இருப்பாங்க, ஒரு நல்ல காம்பினேஷனாக இருப்பாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃபுல்ஃபில் கட்டுறதுக்கு ஊர்வில் பட்டியல் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான ரோலாக இருப்பார்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் கூட யார் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஊர்வில் பட்டியல் மாதிரியான ஒரு பேட்டரை சிஎஸ்கினி போன வருஷம் ஒரு 3-4 போட்டி பிளேயிங் லெவலில் ஆட வச்சுட்டு அவருடைய அப்ரோச், அவருடைய இன்டென்ட், அவருடைய குவாலிட்டி, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட், அவருடைய சிக்ஸிங் எபிலிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவர்கிட்ட பார்த்துட்டு இந்த சீசனை அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளேயும் உட்கார வச்சு ரிட்டர்ன் பண்ணியும் இப்போ பார்த்தேன்னா ஏன் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ சர்ப்ரைஸ்க்கான எடுத்தவொன்னே அவனை பிளேயிங் லெவலில் போட்டிங்க, அவன் மிடில் ஆர்டரில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் அவரை கொடுக்குறீங்க? நம்ம ஊர்வில் பட்டியலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. ஸோ பெஞ்சிலே உட்காந்துருக்கான் தலைவான், எப்போ சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக பிரித்து மேய போகிறான், அது மட்டும் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேன்னு இவனை பெஞ்சிலே உட்கார வைக்கணுன்ற எண்ணமே வராத அளவுக்கு ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறான். உள்ளே வந்தானா அதுதான் நமக்கு வேணும். அவன் மட்டும் அந்த ஸ்டார் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டானா ஊர்வில் பட்டியல், அவனை எவனாலையும் பக்க கூட நெருங்க முடியாது. அது ஓப்பனிங் இறக்கி விட்டாங்கன்னா வச்சுங்க, கண்டிப்பாக பிசுறு தட்டாமல் அடிக்க போகிறான் குஜராத் டைட்டன்ஸை. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் தான் இன்றைக்கி இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் வர்சஸ் ஊர்வில் பட்டேல் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெட்டரான ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்க போகுது சிஎஸ்கேனிக்கு. எந்த மாதிரியான பிளானோட சிஎஸ்கேனி உள்ளே வர போகிறாங்க, இன்றைக்கி குஜராத் டைட்டன்ஸை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் 11, எந்த மாதிரியான செட்டப், எந்த மாதிரியான குவாலிட்டி, எந்த மாதிரியான ஐடியாஸோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கேவுடைய எந்த புதிய பிளேயிங் 11 மட்டும் இல்லாமல் புதிய ஓப்பனிங்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஊர்வில் பட்டேல் சஞ்சு சாம்சன் பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருப்பாங்களா, இல்லை சஞ்சு சாம்சன் வர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்குமா, இன்றைக்கி மாற்றங்கள் இருக்குமா, இல்லை சேம் காம்பினேஷனோட ப்ளே பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கேவுடைய இந்த புதிய ஓப்பனிங்குடைய திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்
இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை சி கைஸ். நேற்றைய போட்டிங்க சும்மா அனல் பறக்குது. டெல்லி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் என்ன போட்டிங்க. கலக்குன்னு கலக்கிட்டாப்புல நம்ம கேஎல் ராகுல். என்னையா அடி எங்கேயா இந்த என்னையாடா நீங்கள் ஓப்பனிங்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன்றீங்க T20 உலகக்கோப்பையே. என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கய்யா, இனிமேல் பாரு, ஒவ்வொரு அடியும் சும்மா மிரட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஎல் ராகுல் வந்து நேற்று சும்மா அசத்து நசிருக்காருங்க. சரியான பர்ஃபார்மன்ஸுங்க, ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுத்தா அவருடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்தாங்க. ஸோ என்ன ஆட்டம் ருத்ரதாண்டம் ஆடிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்றைய போட்டி டெல்லியில் நடந்துச்சிங்க. ஸோ டெல்லி அணி வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன். கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு 264 ரன் அடித்தாங்க. 265 அடித்தா பஞ்சாப் வின் அப்படின்ற ஒரு ஹிமாலயனுக்கு வந்து சேஸ் பண்ணிட்டு போனாங்க. இன்னொரு பக்கம் அந்த 264 போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேஎல் ராகுலுங்க. கிட்டத்தட்ட 67 பாலுக்கு 152 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ எங்கே கிறிஸ் கெயிலுடைய சாதனையை முறியடிச்சிருவாரோ அப்படின்னு நினச்சோம். பட் அந்த இடத்துல ஒரு சின்ன வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. இல்லைனா அவர் வந்து நான் தாயா கிங்குன்னு காட்டியிருப்பார். ஸோ இப்போ ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஸோ 67 பாலுக்கு 152 ரன் அடித்து என்கிட்ட பெஸ்ட்டான ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, பெஸ்ட்டான குவாலிட்டி இருக்குது, ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்தியன் செலக்டர்ஸ்க்கு. ஸோ இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க, அவரை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது போகிற போகலாம் நமக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்படி ஆடி இருக்காரு. 265 அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் கிளம்புறீங்க. பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்களை பொறிச்சு மேய்ச்சிட்டானுங்க தலைவனுங்க. பிரப்சிங்கரன், ஸோ ஸ்ரேயஸ் ஐயர், கேப்டன்ஸ்னாக் இவங்க அடித்து நொறுக்கி கடைசியில் 265 18.5 பாலுக்கே வந்து சேஸ் பண்ணிவிட்டு தட்டி தூக்கிட்டு போயினே இருந்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. நீங்கள் எவ்வளோ அடித்தாலுமே நாங்கள் அடிப்போம்டா அப்படின்ட்டு சும்மா ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறானுங்க. இந்த 265 ரன் அப்போலாம் 100 ரன் அடித்தாலே பெரிய விஷயங்க. 150 ரன் சேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி 265 ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பஞ்சாபுடைய இன்னிங்ஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? பஞ்சாப் இன்னிங்ஸ் மட்டும் இல்லாமல் டெல்லி அணி எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றைய போட்டி ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் அணி. சும்மா என்ன போட்டிங்க. நேற்று நடந்த 2 மேட்சுமே சும்மா அப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் அணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ பவுலிங்கு பால் தூக்கிட்டு வந்த அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சும்மா பிரித்து மேய்ஞ்சாங்க. சும்மா என்ன அடிங்க. சும்மா வந்த அந்த இளம் குட்டி குஞ்சான் வந்து பார்த்தீங்கன்னா 103 ரன் அடிச்சுருக்கிறான் நம்ம வைபவ் சூரியவன்சி. 37 பாலுக்கு சரியான ஸ்டார்டிங்கு, சரியான காம்பினேஷன், சரியான கம்பேக்குங்க. என்ன அடிங்க. 20 ஓவருக்கு 228 ரன் அடித்தாங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. 229 அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்குடன் கிளம்புறீங்க. எஸ்ஆர்எச் அணி சும்மா தாறுமாற அடிக்கிறானுங்க தாயலி மனுஷனுங்க. என்ன அடி எங்கடா இந்த பவர் ரேட்டிங்கை வச்சுருக்கிறீங்க, நம்ம ஆளுங்க அடித்தாலையும் போக மாட்டாந்து நீங்கள் என்னடானா அடிச்சுனே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்குங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 18.3 பால்லே அடித்து முடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். மிஷன் கிஷன் ஒரு பக்கம் 31 பாலுக்கு 74 ரன் அடித்து பயங்கரமான ஒரு ஃபினிஷிங்கை வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. எஸ்ஆர்எச் அணி செம்ம கம்பேக் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. பட் இருந்தாலுமே எஸ்ஆர்எச் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் டீமே வேறு மாதிரியான ஒரு வைப்பை மாறிடுச்சு. ஸோ நேற்றைய போட்டியில் வந்து எஸ்ஆர்எச் அணியும் ஆர்ஆர் அணியும் போட்டி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ எந்த இடத்துல மேட்சை விட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான அப்படின்ற சந்திக்கலாம். பை சி யூ கைஸ்.